வணக்கம். சென்ற பதிவினுடைய தொடர்ச்சி. இந்த தியானத்தை எளிமையாக செய்வது எப்படி? இது நிறைய பேரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஏன்னா பத்மாசனத்தில் அமர்ந்து சின்முத்திரையோடு தியானிப்பது அப்படிங்கிறது இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய பேரால் முடியலை. நிறைய பேரால் சேரில் தான் உட்கார முடியுது. காரணம், மூட்டு வலி நிறைய இருந்தாச்சு. இப்போது அவர்களுடைய கர்மாவையும் கழிக்கணும். அவர்களும் இந்த மார்க்கத்திலே, பக்தி மார்க்கத்திலே ஒரு உயர்ந்த நிலை அடையணும். அப்போது என்ன பண்ணலாம், எப்படி தியானிக்கலாம் அப்படின்னா, அவர்களாலும் தியானிக்க முடியும். அதுதான் நான் போன பதிவிலே சொன்ன மாதிரி, இந்த தியானமானதே இப்படித்தான்னு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது. உடலாலும் மனதாலும் இரண்டையும் கட்டுப்படுத்துவதற்காகத்தான் இந்த பத்மாசனத்தில் அமர்ந்து சின்முத்திரையோடு தியானிப்பது. மனதை மட்டும் கட்டுப்படுத்தினால் போதுமானது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம். அப்படி இருக்கிற பட்சத்தில் அழகாக நாற்காலியில் உட்கார்ந்து கூட தியானிக்கலாம். நாற்காலியில் அமர்ந்து கொண்டு ஓம்கார பீஜ மந்திரத்தை ஜபித்து இந்த பிரபஞ்சத்தோடு உங்களை தொடர்பில் வைத்துக் கொள்ளலாம். முதலில் நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், தியானம் செய்வதற்கு ஆரம்பத்திற்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, பிராணாயாமம் செய்ய வேண்டும். அதாவது நம்மளுடைய இந்த மூச்சு மொத்தம் 12 அங்குலங்கள் உண்டு. உள்ளே 8 அங்குலம், வெளியே 4 அங்குலம் போயிட்டு வந்துட்டு. இதுதான் ஒரு மூச்சினுடைய அளவீடு. இந்த அளவீடின் பிரகாரம் இந்த 4 அங்குலத்தையும் உள்ளே அடக்கினால்தான் நம்மளுடைய ஆத்மாவிலே இந்த ஜோதியானது பிளம்பெற்று எரியும். இது ஞான, இது ஒரு சித்தி. இந்த ஒரு பெரிய விஷயம் இதை அடைவதற்கலாம். அந்த அளவிற்கு நாம் தியானிக்க வேண்டாம். நான் சொல்வது மிக எளிமையான ஒரு முறை. இந்த தியானம் பொறுத்தவரையில் நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு முதலில் நாம் செய்ய வேண்டியது பிராணாயாமம். எல்லோருக்கும் தெரியும் பிராணாயாமம் அப்படின்னா, முதல்ல ஒரு மூக்கு, வலது மூக்கை மூடிட்டு இடது மூக்கினாலே மூச்சை உள்ளே இழுக்க வேண்டும். மூச்சை இழுக்கக்கூடிய அந்த நேரத்தை பதிவிடுக. 1 to 10 வரை எண்ணணும். மூச்சை உள்ளே இழுக்கணும். மூச்சை பிடித்து வைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் 10 வரைக்கும் எண்ணிருந்தீங்கன்னா 20 வரைக்கும் என்ற வரைக்கும் மூச்சை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். இதை நீங்கள் எவ்வளவு முடியுமோ அத்தனை எண்ணிக்கைக்குள் செய்து கொள்ளுங்கள். மறுபடியும் மூச்சை விடுகின்ற போது இடது மூக்கை மூடிக்கொண்டு வலது மூக்கினால் விடவும். அது அப்படியே பாதியாக குறைத்து கொள்ள வேண்டும். மிக வேகமாக, மெதுவாக. வேகமாக இழுக்கிறீங்கன்னா ரொம்ப மெதுவாக மூச்சினை விட வேண்டும். இந்த ஒரு கணக்கீடு நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும். அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் மனமானது இந்த பிராணாயாமம் செய்யும் போதே அமைதி அடையும். எவ்வளவு ப்ரெஷர் இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு டென்ஷன் இருந்தாலும் சரி, டெய்லி காலையிலே இந்த விஷயத்தை செய்தாலே ஒரு பெரிய ரெஃப்ரெஷ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பிராணாயாமத்தின் மூலமாக மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா, இறைவன், இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு இந்த பிராணாயாமம். இந்த விஷயத்தை செய்தாலே போதும், இதிலேயே உங்களுக்கு பாதி நன்மை கிடைச்சிடும். இதை தொடர்ந்து இந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டு கூட முத்திரைகள் மட்டும் சின்முத்திரை, இதுதான் சின்முத்திரை. சின்முத்திரை கண்டிப்பான முறையில் வைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்கள் மூளைக்கு போகக்கூடிய நரம்புகளை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த சின்முத்திரை தான். அதனால் உங்கள் கண்கள், உங்கள் மூளை சம்பந்தப்பட்ட நரம்புகள் அந்த இடத்துல ஒரு சின்ன ப்ரெஷர், ஒரு தளர்வு நிலையை கொடுக்கக்கூடியது இந்த சின்முத்திரை. அப்போது அந்த இடமானது தளர்வு நிலை அடையும் போது உங்கள் மனம் சாந்த நிலை அடையும். அதனால தான் இந்த சின்முத்திரை. அந்த சின்முத்திரையை கொண்டு ஓம்கார பீஜத்தை ஜபம் செய்ய ஆரம்பிங்கள். ஓம் என்ற ஜபத்தை ஆரம்பிச்சுக்கணும்.
அப்படி இல்லைன்னா 100லிருந்து 1 வரை தலைகீழாக எண்ணிக்கொண்டு வாருங்கள். அப்படி எண்ணும் பட்சத்திலே ஒரு கட்டத்திலே கண்டிப்பான முறையிலே அந்த ஜெபம் அப்படியே உங்களுக்குள் அடங்கும். அந்த எண்ணிக்கை பின்னாடி போயிட்டே இருக்கும்போது கண்டிப்பான முறையில் ஒரு ஆழ்ந்த தியானத்திற்கு உங்களை அறியாமலே நீங்கள் செல்வீர்கள். இது மிக எளிமையான ஒரு முறை. இந்த முறையை கொண்டு தினமும் இதை பயிற்சி செய்து வந்து பக்தி மார்க்கத்திலே நாம் அடையக்கூடிய உச்சத்தை அடையலாம்.